ஒரு வாம்பயர் 300 ஆண்டுகள் தூக்கத்தில் இருந்தான். அந்த நேரத்தில் ஒரு துணிச்சலான பெண் கொசு பறந்து வந்து அவன் கழுத்தில் இறங்கியது. அவள் நேராக கடித்தாள். பெரிய கடி. வாம்பயருக்கு உடனே தோன்றியது, இந்த இரத்தத்தில் ஏதோ பித்துப்போன மாதிரி இருக்கு. சிறிது நேரத்தில் அந்த கொசுவின் வயிறு சிவந்து பளிச்சென்று மின்ன ஆரம்பித்தது. கோபம் கொந்தளிக்க ஆரம்பித்த வாம்பயர் இந்த கொசுவை மடிக்க வேண்டும் என சத்தியம் செய்தான். பயந்து கொண்ட கொசு உயிர் காப்பதற்காக வானில் பறந்தது. எவ்வளவு தூரம் பறந்ததென்று தெரியவில்லை. பசிக்க ஆரம்பித்தது. அப்போது சாலையில் நடக்கின்ற 2 மனிதர்கள் கண்களில் பட்டனர். வயிற்றில் காலி, இரத்த குழாய்கள் தெரிந்தவுடன் கொசுவுக்கு வாய் நீர் வந்தது. அந்த இருவரும் தங்களுக்கு பின்வரும் ஆபத்தினை பற்றி அறிந்தே இல்லை. அவைகளை கவனிக்காத ஒருவனை நோக்கி கொசு எச்சரிக்கை இல்லாமல் சில கடிகள் போட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த மனிதன் ஒரு கை அடி கொடுத்து அந்த கொசுவை நேராக ஆவி பறக்க செய்து விட்டான். ஆனால் அந்த மனிதனுக்கு உடனே ஏதோ சரியில்லை என உணர்வு ஏற்பட்டது. கலையசைவாக அமைந்து மனதை உறுத்தி கொண்டு வீட்டுக்கு திரும்பினான். அவனுக்கு தெரியாமலேயே ஜாம்பி வைரஸ் அவனிடம் ஊறிவிட்டது. வீட்டுக்கு சென்றவுடன் உடம்பு வலியுடன் படுக்கையில் சாய்ந்தான். தன்னை நோய்பட்டதாக எண்ணி கண்ணாடியில் பார்த்தான். அந்த காட்சியில் தானே திகைத்து விட்டான். பின்னர் சற்றே நேரத்தில் கண்ணாடியில் பார்த்தது போல இல்லாமல் நியாயமாக இருந்தது. பார்வை பிழைத்திருக்கலாம் என நினைத்து விடுபட்டான். பின்னர் எலிவேட்டரில்